இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ராஜேஷ், அதே மாதிரி இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை அமித்ஷா சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில என்ன மாதிரியான அறிவிப்புகளை அவர் தெரிவிக்க இருக்கிறாரு? அது குறித்த ஏதாவது தகவல்? பாஜக தலைவர்களிடம் நாம் விசாரிக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது 2026 தேர்தல் சம்பந்தமான அறிவிப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். தமிழக பாஜகவை பொறுத்தவரையிலே அவர்கள் அனைவருக்கும் ஒரு பரபரப்பாகத்தான் இருக்கிறார்கள். காரணம், மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய பதவி முடிவுற்றிருக்கின்றது. அவருக்கு பதிலாக வேறு தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படும் நிலையில் அந்த ரேஸிலே பலரும் இருக்கின்றார்கள். அவரா இவரா என்று பலரும் ஆர்வங்களை சொல்லி வரக்கூடிய நிலையிலே பாஜகவினுடைய தலைவர் பற்றிய ஒரு அறிவிப்பாக இருக்குமா அல்லது கூட்டணி பற்றிய விஷயங்களாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. காலையில் இந்த 11 மணி அளவிலே இங்கு வைக்கப்பட்டிருந்த அந்த டிஜிட்டல் துறையில் என்டிஏ அலையன்ஸ் என்று குறிப்பிடப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்கள் யாரும் வரவில்லை. ஜி.கே. வாசன் அவர்கள் மட்டும்தான் வந்திருக்கின்றார். எனவே அது தொடர்பான அறிவிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். குறிப்பாக முக்கிய கட்சியாக பார்க்கப்படக்கூடிய அதிமுக அவர்கள் இன்று கூட்டணி அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களும் இன்று வராத சூழலில் இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்தவரையிலே பாஜகவில் தற்போது முக்கியமான தலைவர்கள் யாரும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வரவில்லை. தற்போது வரையில் கரு நாகராஜன் இருக்கின்றார். அதே போல செய்தி தொடர்பாளர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன விஷயத்தை அவர் வெளியிடப் போகின்றார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கின்றது. ஒருவேளை மாநில தலைவருக்கான அந்த அறிவிப்பு வெளியாகுமா? ஆனால் அதைப்படி பார்த்தாலும் கூட தற்போதுதான் அதற்கான அந்த பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கக்கூடிய அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கமலாலயத்தில் 2 மணி முதல் 4 மணி வரை பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை கொடுக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே விருப்பப்படக்கூடியவர்கள் தங்களுடைய அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுத்து வருகின்றார்கள். இந்த சூழலில் பாஜகவினுடைய அடுத்த மாநில தலைவர் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய எண்ண ஓட்டமாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வலுவான கூட்டணியை அமைக்க கட்டாயம் அதிமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைய தினம் அதிமுக கூட்டணிக்கு வரும் அதிமுக தலைவர்கள் வருவார்கள். அவர்களுடன் சேர்ந்து கூட்டணி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே தற்போது வரை அதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. அதாவது திரைமறைவிலே, அதாவது நேற்று முன்தினம் அவர்கள் செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசி அதில் ஏதேனும் உடன்பாடு எட்டவில்லையா என்ற ஒரு சந்தேகமும் எழுகின்றது. 2 தரப்பிலும் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இது தொடர்பான எந்த வெளிப்படையான பேச்சையும் சொல்லாத காரணத்தினாலே இதிலே ஒரு முன்முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே பாஜகவினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை பொறுத்துதான் தமிழ்நாட்டினுடைய அந்த 2026 தேர்தல் களம் எப்படி அமைய போகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒருபுறம் நாம் பார்க்கும்போது திமுகவினுடைய கூட்டணி என்பது வலுவாக இருக்கின்றது. சுமார் 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் திமுக கூட்டணியிலே அவர்கள் வலுவாக இருக்கின்றார்கள். தொடர்ந்து இன்னும் ஒரு சில கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள்லாம் கூட இன்றைய தினம் சென்று திமுக தலைவரை சந்தித்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதிமுக பாஜக தனித்தனியாக தேர்தலை சந்திப்பதனால் அது திமுகவுக்கே லாபமாக அமையும். 2% அந்த 2 கட்சிகளுக்கும் வர வேண்டிய வாக்குகள் தனித்தனியாக சென்றதால் வெற்றி வாய்ப்பு இருவருக்குமே பாதிக்கப்படும் என்ற அடிப்படையிலே இவர்கள் இருவரும் கூட்டணி அமைப்பதற்கான அந்த முடிவுகளை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த மாதம் 23ஆம் தேதி டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பு குறித்து அவர் பொதுவெளியிலே பேட்டியாக கொடுக்கும் போது அவர் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்பது, தமிழ்நாட்டின் நலன் குறித்து பேசுவதற்காகத்தான் வந்தேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்காக வந்தேன் என்று சொன்னார். அதனைத் தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகிறார் என்ற தகவல் கிடைத்தவுடனே கடந்த 2 நாட்களாகவே பத்திரிகைகளிலும் அரசியல் தொடர்ந்து கவனிக்கக்கூடியவர்களும் சொல்லி வந்த செய்தி என்னவென்றால், இந்த கூட்டணி உறுதியாக போகின்றது. அதாவது பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாக போகின்றது. அதனை அறிவிப்பதற்காகத்தான் அமித்ஷா சென்னை வருகின்றார் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். அதற்கேற்றார் போலத்தான் நேற்றைய தினம்
அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம் 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம் என்பதை பற்றி அறிவிப்பதற்காகத்தான் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். எனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் அது குறித்து விரிவாக அவரே பேசுவார் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். எனவே இந்த சூழ்நிலையிலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு காலையில் 12 மணிக்கு நேரம் குறிக்கப்பட்டிருந்தது. பிறகு அந்த நேரம் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. மணி 2 மணியை கடந்திருக்கக்கூடிய நிலையிலே அமித்ஷா அவர்கள் இன்று மாலை செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்த அந்த பயணங்களும் காலையிலேயே நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தந்தை இறந்த காரணத்தினாலே அவருக்கு நேரில் சென்று அஞ்சலி, அதாவது ஒரு ஆறுதல் சொல்வது, அவருடைய தந்தையினுடைய புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்துவது போன்ற விஷயங்கள் எல்லாம் திட்டமிடப்பட்டிருந்தது. அதை காலையிலேயே அவர் முடித்து விட்டார். அதே போல அவருடைய நண்பரான ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய இல்லத்திற்கு செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கும் அவர் சென்று விட்டார். மதிய உணவும் அங்கேயே, அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய வீட்டிலேயே மதிய உணவும் அருந்தி விட்டார் என்று சொல்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய மாலை வேலைகளை எல்லாம் முன்கூட்டியே அவர் முடித்துவிட்ட நிலையில் இனி பத்திரிகையாளர் சந்திப்பும் கட்சியினருடைய அந்த உயர்மட்ட குழு, கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இன்றே பாஜகவினுடைய மாநில தலைவர் யார், இந்த புதியவர் யார் என்ற அறிவிப்பும் வெளியாகுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. இந்த புதிய தலைவரை பொறுத்தவரையிலே தற்போது பட்டியலில் நயினார் நாகேந்திரன் அவருடைய பெயரை சொல்கிறார்கள். அண்ணாமலையே மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். தென்காசியைச் சேர்ந்த ஒருவர் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். இப்படி புதியவர்களுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படும் நிலையிலே யார் வரப்போகிறார், இன்றே அமித்ஷா அறிவிப்பாரா அல்லது நாளைதான் அறிவிக்கப்படுமா உள்ளிட்ட பல சந்தேகங்கள் இருக்கின்றது. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதுதான் நமக்கு முழுமையான விடை தெரிய வரும். எழுதியா போட்டு உயிரை வாங்குறாங்க, சம்பந்தமே இல்லாம போன. ராஜேஷ், அதே மாதிரி மாநில பாஜக தலைவர் பதவிக்கு இன்னும் சற்று நேரத்தில் விருப்ப மனு விண்ணப்பம் தொடங்க இருக்கிறது. அது குறித்த விவரங்கள்.